அதே மேடையில திரு அன்புமணி ராமதாஸ் அவங்க பேசும்போது சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள் புழக்கம் இத பத்தி பேசுறாங்க. இது ரொம்ப அதிகமா பரவலா இருக்கு தமிழ்நாட்டுல. அப்புறம் பாலியல் வன்கொடுமை பத்தியும் பேசுறாங்க. இந்த இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை பத்திலாம் ரொம்ப ஹைலைட் பண்ணி அவங்க மேடையில பேசுறது பொதுமக்கள் மத்தியில திமுக அரசு மேல ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துமா? இந்த இந்த ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க மக்கள் மத்தியில இந்த பிரச்சனைகளால திமுகவோட வாக்கு சதவீதம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் இருக்குதா அப்படின்னா இருக்கும். அப்புறம் வந்து பெண்கள் மீதான அத்துமீறல் தொடர்பான விஷயங்கள் இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நீங்கள் நடக்கிற வன்முறைகள் மீடியா ஐப்பில் அது ரிப்போர்ட் ஆகுதுன்னா ரிப்போர்ட் ஆகுது. இது எதையுமே நம்ம இல்லைன்னு மறுக்கல. ஆனால் யாரோட கூட்டணி வச்சுருக்கிறாங்களோ, இப்போ ஒரு மோடி ஆகட்டும் அல்ல இதர்கள் ஆகட்டும், மோடியினுடைய பாஜக ஆளுகிற மாநிலங்களில் இதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி ஹைங்கிறது மட்டும் இல்லை, அண்டர் ரிப்போர்ட்டட். அங்கே வந்து யாராவது ஒரு பொண்ணு வந்து பாலியல் ரீதியான வன்கொடுமைக்கு ஆளாகி அந்த பொண்ணு காவல் நிலையத்துக்கு போனால் அவங்க அப்பாவை கொண்டு அந்த பிள்ளையை கொண்டு விட்டாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்து எங்கடா இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மோடிட்ட அவங்க கேட்கல. பாஜக வகையால் தான் பண்ணாங்க. ஹத்ராஸில் ஒரு பட்டியல் வகுப்பு சார்ந்த ஒரு பெண்ணை அந்த பெண்ணுடைய நாக்கறுத்து இடுப்பெலும்பை உரித்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி அந்த பெண்ணுடைய உடலை அவங்க வீட்டுக்கே கொடுக்காம போலீஸ் வலுக்கட்டாமல் எடுத்துக்கொண்டு எரிச்சு கடைசி காரியம் பிள்ளையை கொண்டு போட்டீங்க, சரி கடைசி காரியம் பண்ண அதுக்கும் விடலை. இதை செஞ்சது பிஜேபி ஆளுகிற உத்தரப்பிரதேசத்தில். இவங்க வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்குது, ஒன்றும் இல்லை லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்குது. இல்லை தமிழ்நாட்டில் இஷ்யூ இருக்குது, அஃப்கோர்ஸ் இருக்குது, இஷ்யூஸ் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இங்கேருந்து அப்படியே யாரையாவது ஷிஃப்ட் பண்ணி அப்படி சொல்கிற குறைந்தபட்சம் இந்த விஷயத்தெல்லாம் பேசுகிற நபர்களை கொஞ்ச நாளைக்கு உத்தரப்பிரதேஷ், குஜராத், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் இந்த பகுதிகளில் கொஞ்சம் சுதந்திரமாக லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இல்லாத அந்த சுதந்திரமாக அங்கே போய் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக இஷ்யூஸ் இதுக்கு ரெக்டிஃபை பண்ணும். ஆனால் இந்த இஷ்யூக்காக ஆட்சி மாற்றம் நடக்கணும்னு நீங்கள் பேசுகிற அளவுக்கு இது இல்லை. இது வந்து ஹைப்பராக காமிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 2 விஷயம். தமிழ்நாட்டில் நீண்ட நாளாக சமூக நீதின்னு ஒன்று பேசப்படுது, அப்புறம் வந்து பெண்கள் விடுதலை தொடர்பாக அது பேசப்படுது. இந்த 2 விஷயம், அப்புறம் சமூக நீதி பெண்கள் விடுதலைன்னு பேசினா இந்த 2மே போலி. தமிழ்நாட்டில் பேசப்படுகிற இந்த ஜார்கன்ஸ், இந்த முழக்கங்கள் போலி. சூடோ செக்குலரிசம், சூடோ சோஷியல் ஜஸ்டிஸ், சூடோ விமன் ஃப்ரீடம், இதுதான் விமன் லிபரேஷன் தான் அவங்க சொல்லுவார். அவங்க கட்டமைக்க விரும்புகிறது. அதன் வழியாக திராவிட இயக்கம் இதுகாரம் செய்து வந்த விஷயங்கள் எல்லாத்தையும், ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹவ் அச்சீவ் 60%, ஒரு 60 விழுக்காடு நாம் சில முன்னேற்றங்கள் அடைந்திருக்கிறோம் என்றால் 40 விழுக்காடு நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்றுதான் பொருள். அதை நம்ம முழுக்க முன்னேறிட்டோம், 100 விழுக்காடு இது சொர்க்க பூமி அப்படிலாம் கிடையாது தமிழ்நாடு. 40 விழுக்காடு நம்ம பின்தங்கி இருக்கிறோம் உண்மை. அதற்காக 60 விழுக்காடை நெகேட் பண்ணிட்டு இந்த 40 விழுக்காட்டில் மட்டும் கவனம் செலுத்துன்னு இவங்க சொல்கிறாங்களே, இது வந்து ஒரு மிகைப்படுத்துதல். மீடியாவின் வழியாக இதை ஹைப் பண்ணி அவங்க வந்து ஒரு இஷ்யூக்காக காத்திருக்கிறாங்க. ஒரு பெரிய இஷ்யூ, ஹைலைட்டான இஷ்யூ கிடைச்சதுன்னா இந்த எலெக்ஷனில் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணலாம். அவங்க வந்து இளவு விழா காத்திருக்கிற ஒரு நபர்களாக தான் இருக்காங்களே ஒழிய இதுக்கு ஆக்சுவல் சீரியஸான கன்சர்னோட இதை சால்வ் பண்ணும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் நடத்துனாங்களே, அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லையா? அவங்க கட்சிக்காரன்ட்ட போய் சொல்லி ஏன்டா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துறீங்க, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியா இல்லாமல் போகுது, ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்னு அவங்ககிட்ட கேட்கணும். அவர் அவங்க குடும்ப சண்டைக்கும் திமுக தான் காரணம்னு சொல்றாரு. ஆமாம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு மட்டும் இல்லை, திமுக அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா மேலே பாட்டில் தூக்கி அடிக்க போனது, அவங்க அம்மா மேலே பாட்டில் தூக்கி அடிக்க போனது, அவங்க அப்பாவை அடிக்க போனது எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம். அது மக்கள் நம்புவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இப்போ வந்து கேப்பையில் நெய் வடிதுங்கிற மாதிரியான காரணம். அது ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இன்னைக்கு தாவேகா அப்படிங்கிற கட்சி சார்பில் சாதி வாரி கணக்கெடுப்பு அரசாணையை வெளியிடணும்னு ஒரு போராட்டம் நடத்துறாங்க. இப்போ ஏற்கனவே சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறது திரு அன்புமணி ராமதாஸ் அப்புறம் ராமதாஸ் அவங்களோட கோரிக்கை. இன்னும் நிறைய கட்சிகளும் இதுக்காக அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க திமுகவுக்கு. இந்த சமயத்துல புதுசா வந்த ஒரு கட்சி இதை சொல்லுதுன்னா இதோட தேவை, இது ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணுன்னு திமுகவுக்கு புரியலையா? அவங்க ஏன் அதுக்கான எதுவும் அரசாணை எதுவும் வெளியிடாம இருக்காங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு ஏற்கனவே எடுத்தாச்சு, அது காங்கிரஸ் பீரியட்ல எடுத்துட்டாங்க. எடுத்ததை வெளியிடாம வச்சிருக்கிறது பிஜேபி கவர்மெண்ட். இவங்களுக்கு அறிவு நாணயம் இருந்தா எடுத்தது முதல்ல வெளியே விடுங்கடான்னு சொல்லணும். அதுல வந்து பர்சன்டேஜ் ஆஃப் எரர் மிஸ்டேக் வந்து கொஞ்சோண்டு கம்மியா இருக்கு, இப்போ ஒரு எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்தி வச்சுட்டாங்க. நீ இந்த எரர் சொல்லிட்டு இதெல்லாம் இவ்வளோ எரர் இருக்குங்கன்னு சொல்லி கூட பப்ளிஷ் பண்ணு. 100% அக்யூரேசியோட நீ ஒரு ஆய்வை நடத்தி முடிக்க முடியும் நான் நம்பலை. கண்டிப்பாக போதாமைகள் இருக்கும். ஆனால் அதை ஏன் வெளியிடலை? காங்கிரஸ் பீரியடில் நடந்து முடிஞ்ச அந்த சோஷியோ எக்கனாமிக் சென்சஸ், இந்த காஸ்ட் பை சென்சஸ் வந்து நடந்து முடிஞ்சிச்சு.
அதை அவனுங்க வெளியிட மாட்டேங்காங்க. வெளியிடாமல் தமிழ்நாட்டில் ஏன் திமுக நடத்தலை, நீங்கள் ஒன்றிய அரசிட்ட ஏன் கேட்குறீங்க, நீங்கள் நடத்துங்கன்னு சொன்னால், ஏன்னா பைத்தியக்காரங்களா ஏற்கனவே நடத்த முடிச்ச அந்த அறிக்கையை நீங்கள் வெளியிட்டீங்கன்னா அதை வச்சு நம்ம பேசலாம். இப்போ கூட வெளியிடு. இப்போ வந்து மத்திய அரசு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு டீட்டெயிலில் வெளியிட்டா யாராவது தடுக்க போகிறாங்களா? மேடையில் தான் உட்காருங்க, அவரை பிடிச்சி குறைந்தபட்சம் அவர் காலில் விழுந்தாது கெஞ்சி கூட நீங்கள் கேளுங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு வெளியிடுங்க, திமுக ஏமாத்துது. திமுக அம்பலப்படுத்தும் எல்லாரும் சேர்ந்து. ஏதோ சாதிவாரி கணக்கெடுப்பை மறைத்து வைப்பதன் வழியாக திமுகவுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது. திமுக எதையோ ஒன்று தடுக்குது. நம்ம திமுக சதியை முறியடிக்கணும். வாங்க எல்லாரும் சேர்ந்து முறியடிப்போம். அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ரிப்போர்ட்டை வெளியே போட்டுரும். திமுக அப்படியே கூட தோக்கடிங்க. கையில் வச்சுக்கிட்டு அதை வெளியிடாமல் இருக்கிறது அன்புமணி ராமதாஸுக்கு இது தெரியும். சரி, சாதிவாரி கணக்கெடுப்பு ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த மேடையில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னா தாவேக்காரங்க இருக்காங்கல்ல, தாவேக்காரங்க மொத்தமாக இன்னைக்கு திருச்சிக்கு அந்த மாநாட்டுக்கு போயிருந்தாங்கன்னா தெரியும். சாதிவாரியாக ஒரு கணக்கெடுப்பு எடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு பிஜேபிகிட்ட இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்பா முத்தரையருக்கு ஒரு கோட்டா ரைட்டு, ஏசி சண்முகம் முதலியார், அப்புறம் கூட்டு வன்னியருக்கு அன்புமணி ராமதாஸ், கவுண்டருக்கு இவர் எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் தேவருக்கு ஒருத்தர், அவர் இந்த திருமாரன்ஜி அவர், இப்படின்னு வரிசையாக ஆளுக்கு ஒரு சாதிக்காரரை, தேவேந்திர குல வேளாளராக ரைட்டு ஜான் பாண்டியனை கூப்பிடுங்க, பறையருக்கு பூவை ஜெகன்மூர்த்தி அவரை கூப்பிட்டு வச்சுருக்காங்க. இப்படி வரிசையாக சாதிக்கு ஒரு ஆளை மேடத்துக்கு வச்சுருக்காங்க. அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பது தாவேக்காவுடைய நோக்கம் இல்லை. அவங்களுக்கு வேற ஒரு நரேஷனுக்கு எங்கேயோ ஒரு ஒரு பிரச்சனையில் மாட்டிருக்காங்க. இந்த கவனத்தை திசை திருப்பி இன்னொரு நரேட்டிவுக்கு இதை கொண்டு போகணுங்காக எதையோ ஒன்று ஆர்ப்பாட்டம் பண்ணி தொலைப்போம். தமிழ்நாட்டில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் மோடி அரசு நடைமுறைக்கு கொண்டு வராத பிரச்சனைகள் இருக்குல்ல, சில விஷயங்களை வாக்குறுதி கொடுத்துட்டு சொல்லாத பிரச்சனைகள் இருக்குல்ல, அதை இவங்க வரவே இல்லை. எல்லாரும் ஒரே காப்பி கேட்டால். நீங்கள் நேற்று திருச்சியில் மாநாடு பார்த்தேன், இவங்களோட மாநாடு, அதிமுக மாநாடு. திருச்சியில் மாநாட்டில் என்ன பேசுனாங்களோ அது கொஞ்ச நாளைக்கு முன்னால் விஜய் ஒரு இடத்துல பேசினார்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஒரே காப்பி கேட்டாவே இருக்குது. அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, இவர் டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு, இது என்டிஏவுக்கும் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கிற பிரச்சனையான்னு சொல்லி டிடிவி தினகரன் கேட்குறாரு. எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு. அதுக்கப்புறம் விஜய் கேட்குறாரு. இவங்க எல்லாரும் ஒரே நரேஷனுக்கு வேற வேற வகையில் வேலை பார்க்குறாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சீர்கெட்டு போச்சு தாவேக்காவும் சொல்லுது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சீர்கெட்டு போச்சு பிஜேபின்னு சொல்லுது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சீர்கெட்டு போச்சு எடப்பாடின்னு சொல்கிறாரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நரேஷன் செட் பண்ண பார்க்குறாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குதுங்கிறத நம்ம மறுக்கல, ஆனால் பொதுவில் ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டிய அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சுன்னு இவங்க சொல்கிறது வந்து ஒரு ஃபேக்கான நரேஷன். நெட்டில் போய் யார் வேணும் செக் பண்ணி சொல்லுங்க. அண்டர் ரிப்போர்ட்டிங் இருக்கிற மாநிலங்களுக்கு தமிழ்நாடு, கேரளா, இப்போ கேரளா வந்து டாப்பில் இருக்குது. அந்த க்ரைம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ரக்ஸ் சார்ந்த க்ரைமு, அதில் கேரளா வந்து டாப்பில் இருக்கும். அதனால் கேரளாவில் தான் ரொம்ப கொடூரமான வன்முறைகள் நடக்குது, கொடூரமான ட்ரக்ஸ் புழக்கம் நடக்குது. அப்படி கிடையாது. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யாரோ 2 கிலோ கஞ்சா வச்சுருக்காங்கன்னா அவர் மேலே கேஸ் போடுறது, 1 கிலோ கஞ்சா வச்சுன்னா அவர் மேலே கேஸ் போடுறது, கொஞ்சோண்டு கஞ்சா வச்சுருக்காங்கன்னா கேஸ் போடுறது. ஆனால் அந்த ஊர்களில் அது வந்து புழக்கம். ஒரு வேளை கஞ்சாவை தடுக்கணும்னா இவங்க எல்லாரும் கூப்பிட்டு போயிட்டு, இந்த காசியில் சாமியார்கள் திருவாங்களா, அம்மன சாமியார், அவங்க எல்லாம் கஞ்சா தான் அடிக்கணும். அவங்கள மொத்தமாக கைது பண்ணாலே கஞ்சா குடவனை கைது பண்ணலாம். கஞ்சா சப்ளை பண்ணுறது இந்த கோஷ்டி தான். இவங்க எல்லாரும் சேர்ந்து பிஜேபி ஆதரவாளர்கள் இந்தியாவில் கஞ்சாவுக்கு இருக்கிற தடையை நீக்கணும்னு சொல்கிற ஒரு கோஷ்டி இருக்குது சட்டப்படி. இவங்க வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க. அதை குறித்து எந்த கேள்வியும் கேட்காத தாவேக்கா திடீர்னு இன்னைக்கு நாங்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு கோருகிறோம், அப்புறம் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு மேடையிலன்னு ஒரு உறுதிமொழி எடுத்தாங்க. ஒரு லேடி ஒருத்தவங்க உறுதிமொழி எடுத்தாங்க. நீ அவசியம் வாய்ப்பு இருந்தால் பாருங்க. இவ்வளோ நேர்த்தியான உறுதிமொழியை, இவ்வளோ சாஃப்டான உறுதிமொழியை யாரும் பார்க்க முடியாது. உங்கள் ஒரு பக்கத்துலையும் சொல்லுவாங்க, எங்கள் ஒரு பக்கத்தில் சொல்லுவாங்க, செத்தவங்க கையில் வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி. அந்த ஆர்ப்பாட்டத்தை பார்க்கும், செத்தவங்க கையில் வெத்தலை பாக்கு கொடுத்தா கை பிடிக்காதுல்ல, அந்த லட்சணத்துலாம் நீங்கள் ஆர்ப்பாட்டம் இருந்தது. அது வந்து எந்த சத்தும் இல்லை. அவங்களுக்கே அவங்க என்ன சொன்னா நினைச்சாங்கன்னா, நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினா நம்ம தோழர்கள் எல்லாரும் உற்சாகம் அடைந்து சமூக பிரச்சனைகள் கவனம் செலுத்த தொடங்கிடுவாங்க. எவனுக்குமே உற்சாகம் இல்லை. சும்மா கையை முழக்கம் போடுறது கூட பழக்கம் இல்லாத ஒரு கூட்டம். அது செல்ஃபே எடுக்கல. ஆக்சுவலி தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல இதுக்கு முன்னாடி உள்ள பிரச்சனைகளும், அதாவது இந்த 5 வருஷ ஆட்சி காலத்துல உள்ள பிரச்சனைகளையும் ஹைலைட் பண்ணி பேசுறாங்க. அதே சமயத்துல இப்ப நடக்கிற பிரச்சனைகளும், சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுங்கிற அந்த டேகை எடுக்கிறதுக்கு இப்ப நடக்கிற பிரச்சனைகளும் ஒரு இதா இருக்கு. இந்த சமயத்துல திமுக தலைமை 200+ தொகுதிகளை ஜெயிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனைகள், அப்புறம் இந்த புதிதா வந்த கட்சிகளா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருக்கிற கட்சிகளா இருக்கட்டும், எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி ஒரு நரேஷன் செட் பண்ணி ஒரே மனதா
திமுகவை தான் எதிர்க்கிறாங்க. இது திமுகவோட வாக்கு சதவீதத்தை குறைக்குமா? ஆமா, குறைக்கும். அது எப்படி குறைக்கும்னா, வாக்குகள் அங்கங்க சேதலும். தாவேக்கா ஒரு கணிசமான வாக்கை சிதறடிக்கும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் வாக்கு சதவீதம் வந்து ஏடிஎம்கே கணிசமா அங்கேருந்து ஒரு டிரைவ் பண்ணுறாரு. ஏன்னா தங்களை வந்து ஏடிஎம்கேவாக தான் தாவேக்கா காமிக்குது. ஏடிஎம்கே அவ்வளோ சரியா இல்லை. அவங்க கட்சிக்கு எல்லாரையும் கூப்பிட்டாங்க. அவங்க கட்சியில் செங்கோட்டையனை கூப்பிட்டா நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க கட்சியில் ஜெயலலிதாவை கூப்பிட்டுருக்காங்க. அவங்க கட்சிக்கு வந்து இவர் எம்ஜிஆரை கூப்பிட்டுருக்காங்க. அவங்க கட்சிக்கு எடப்பாடியும் கூட ஒரு வேளை வர வரும்னா அவங்க வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு தயாராக இல்லை. ஆனால் அதிமுகவே மாறுறதுக்கு இப்போ ஒரு அதிமுகவோட கூட்டணி எப்படி வைக்கிறது அப்படிதான் அவங்க சங்கடம். ஏடிஎம்கே இல்லாம டிஎம்கே டிவிகேன்னு இருக்கிற மாதிரி பாக்குறாங்க. அவங்க பேர் மாத்த ரீநேம், இந்த கம்ப்யூட்டர்ல ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணாங்களே அந்த மாதிரி ஏடிஎம்கே ரீநேம் பண்ணி டிவிகேன்னு வச்சுக்கலான்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் என்னுடைய பாலிசி. இந்த பக்கம் திமுக பொறுத்த மட்டில் எந்த ஆட்சியா இருந்தால் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், ஆட்சியில பிரச்சனைகள் இருக்கும். முழு நிறைவான ஆட்சியை இந்த செட்டப்புக்குள்ள யாராலையும் எந்த ஒரு புனிதரே வந்து இந்த செட்டப்புக்குள்ள ஒரு நல்லாட்சி வழங்குவோம் சாத்தியமே கிடையாது. அது சான்ஸே கிடையாது. யதார்த்தத்துலேருந்து பேசினா ஒருத்தர் வந்து அப்பழுக்கற்றவர், அவர் காசே வாங்கினதில்லை, அவர் ஊழலே பண்ண மாட்டார் அப்படின்னு ஒருத்தர் கூட்டம் வரும். ஒருவேளை காமராஜர் ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லையா? முதுகுல ஒருத்தர் கலவரம் நடந்துச்சு, அப்போ யார் ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு? அப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது இத்தனை பேர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டாங்களே, அது காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டு இருந்தது, பக்தவச்சலம் பீரியடு. எம்ஜிஆர் ஆட்சிகளில் துப்பாக்கி சூடில் நக்சலைட்டுகள்ங்கிற பெயர் சொல்லி தோழர்கள் கணிசமானவர் கொலை செய்யப்பட்டாங்க. ஜெயலலிதா பீரியடில், ஏன் எடப்பாடி பீரியடில் நாங்கள் திமுக வந்து கொடுத்த வாக்குறுதியை மீறுறாங்கன்னு சொல்கிறாங்களே. ஏன்டா போயிட்டு துப்பாக்கியை வாயில் வச்சு சுட்டிங்களே, அது வாக்குறுதி என்னன்னு வாக்குறுதி வாங்குறதுக்காக சுட்டாங்க? அப்படி கிடையாது இல்லை. அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. இவங்க என்னன்னா ஒரு ஹைலைட்டான இஷ்யூ. பிஜேபிக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஒரு மாநிலத்தில் இதுதான் குரூஷியலான இஷ்யூன்னு சொல்லி மற்ற எல்லா இஷ்யூவும் டைவெர்ட் பண்ணிட்டு கவனத்தை குவிச்சு அதன் வழியாக ஒரு கவர்மெண்ட்டை டாப்பிள் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முயற்சி. அதில் ஒன்று தான் ட்ரக்ஸு, சட்டம் ஒழுங்குலாம். திமுக கூட்டணி அது உங்களுக்கே வெளிப்படையாக தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், அது பலமாக இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம், அதுக்கு பிறகு இப்போ மதிமுக இருக்குது, தேமுதிக இருக்குது. இது ஒரு தோற்றமாகவே ஒரு நரேஷனில் திமுக ஜெயிச்சிருச்சு. ஆக்சுவலி நரேஷனில் எலெக்ஷன் தான் அதோடைய ரிசல்ட் தெரியும். அப்புறம் இவங்க வந்து ஊழல், குடும்ப ஆட்சி இந்த டேக் வைக்கிறாங்க. குடும்ப ஆட்சிங்கிறது தமிழ்நாடு வந்து மயிர் நுனி அளவு கூட மதிக்கலை, அது ஒரு பொருட்டாவே கருதலை. ஒரு சின்ன செக்ஷன் இருக்குது. சின்ன செக்ஷன் எப்படி இருக்குதுன்னா, நம்ம என்ன சினிமாவில் பார்த்து பழகிட்டோம்னா அரசியல்வாதிகள் கெட்டவங்க, அதிகாரிகள் ரொம்ப பூர்ண யோக்கியர்கள் அப்படின்னு ஒன்று பழகிருக்கோம். எப்படின்னா, இவர் பேர் குறிப்பேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ அந்த ஐஆர்எஸ் அந்த இவங்க இருக்கு அருண்ராஜா, அந்த ஆளை விட அரசியல்வாதிகள் கெட்டவர்களா? அறிவு நாணயம் இல்லாத அந்த நபரை விட இந்த பக்கம் இருக்கிறவங்க கெட்டவர்களா? நாம் வந்து அரசியல் நீக்கம் செய்யப்பட்டு இவங்க வந்து நம்ம ஏழைகளாக இருக்கோம், நம்மகிட்ட காசு இல்லை. அப்போ அரசியல்வாதியை பார்க்கும்போது அவன் காரில் போகிறான், நேற்று வந்தவன் என் காரில் போகிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இவன்கிட்ட காசு சேருது அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஒரு கணிசமான மக்களுக்கு நம்மளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இல்லையே அப்படிங்கிற குறித்து ஒரு நியாயமான விமர்சனம் அரசியல்வாதிகள் மீது இடதுசாரிகள் வைப்பதை நான் சொல்லலை. ஆனால் ஒரு செக்ஷனுக்கு நம்ம ஏன் இந்த மாதிரியான வாழ்க்கை வாழ முடியல, நமக்கு இது வேணுங்கிற பொறாமை அடிப்படையில் ஒரு செக்ஷன் இருக்கும். அது தப்பும் கிடையாது. அந்த செக்ஷன்கிட்ட அந்த செக்ஷனை காமிச்சு, இங்கே பாரு இவன் பணக்காரன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி இப்போ விஜய்கிட்ட சேர்ந்த 200 கோடி அல்லது அந்த ஆளு 1000 கோடி வாட் சொத்து, அந்த சொத்து லெஜிட்டிமேட்டா? கருப்பு பணம் இல்லாம நீங்க வந்து எல்லாத்தையும் சட்டப்பூர்வமாக சேர்த்த சொத்து அது. அது ஒரு ஆய்வுக்கு போனால் அது ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் நம்ம எந்த பணக்காரனும் இந்தியாவில் இல்லை உலகம் முழுக்க எந்த பணக்காரனும் அடுத்தவனை சுரண்டாமல் சொத்து சேர்த்துக்க மாட்டான். அரசியல்வாதிகளுக்கு அது பொருந்தும். ஆனால் இவன் நீங்கள் மோடி வந்து ஊழல் பற்றி பேசினாரா, சட்டம் ஒழுங்கு பற்றி பேசினாரா? ஆனால் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த ஆள் இருக்கார்ல அதானிங்கிற அந்த ஃப்ராடு மேலே யூஎஸில் பிரைபரி அண்ட் ஃப்ராட் கேஸ் இருக்குது. எவ்வளோ காசு தெரியுமா? 2500 கோடி ரூபாய் ஊழல் பண்ணாருங்கிறது இல்லை, 2500 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தாருண்டு. 2500 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க முயற்சி செய்தார். எதுக்கு? இந்தியாவில் சோலார் எனர்ஜி இருக்குல்ல,
அதுக்கான பிளான்ட்டு அதை அமைக்கிறது, அல்லது கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து ப்ராஜெக்ட் வாங்குறது. ப்ராஜெக்ட் வேணும்னு சொன்னால் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு காசு கொடுக்கணும். காசு கொடுத்து நாங்கள் எப்படியாவது ஸ்டேட்டு அரசாங்கத்திட்ட வந்து நாங்கள் வந்து லைசன்ஸ் வாங்கிடுவோம். அதை வாங்குறதுக்கு லைசன்ஸ் வாங்குறதுக்கான இவ்வளோலாம் செலவெல்லாம் இருக்குது. அதில் ஒரு பகுதி இந்த செலவும் கூட. எங்களுக்கு இந்த இப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு காசு கொடுங்கன்னு சொல்லி அமெரிக்கா மார்க்கெட்டில் போய் காசு வசூல் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்வெஸ்டர்ஸ் காசு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி அதானியை வந்து அமெரிக்காவில் காசு வசூல் பண்ணியிருக்கு. அவர் எதுக்கு? கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத் கவர்மெண்ட் இருக்குது. குஜராத் கவர்மெண்ட்டில் சோலார் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன், நான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிடுவேன், நீங்கள் அங்கேருந்து எனக்கு காசு கொடுத்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் போட்டு ரெட்டிப்பாக்கி உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த மாதிரி சொல்லி வேற வகையில் இன்வெஸ்டர்ஸு காசு வாங்கியிருக்கலாம். அதில் ஒரு பகுதி தான் 2500 கோடி ரூபா லஞ்சம் கொடுத்தான், லஞ்சம் கொடுக்க முயற்சி செஞ்சான், ஒட்டவர் கமிட் பண்ணிட்டான் இப்படின்னு சொல்லி அந்த ஆள் மேலே கேஸ் எங்கே நடக்குது? அமெரிக்காவில் நடக்குது. அமெரிக்கா வரைக்கும் போய் அந்த அதானிக்கு புரோக்கர் வேலை பார்க்குற மோடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு நீ எப்படிப்பா நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஊழல் மிகுந்தது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுக்கு கூறு கட்டவங்க. மோடி வந்து சொன்னால் ஊழல்வாதி நம்பிடுவாங்கங்கிறது ஒன்று. அப்புறம் ஹிடன்பர்க் அறிக்கை ஒன்று ரிப்போர்ட் வந்துச்சு, அதை ஊற்றி முட்டாங்க. மோடி வந்து ஒரு கம்பெனி நடத்துறாரு, அதானி ஒரு கம்பெனி நடத்துறாரு. நடத்துகிற கம்பெனியை ஸ்டாக் மார்க்கெட்டில் எங்களுடைய மதிப்பு என்ன தெரியுமா? 5 ரூபா 10 ரூபாலாம் கிடையாது, 500 ரூபா அப்படின்னு சொல்லி ரேட்டை ஏற்றி தன்னுடைய ஸ்டாக்கை விற்றுருக்கிறாரு, ஏமாத்திருக்கிறாரு, ஃப்ராட் வேலை பண்ணியிருக்காருன்னு தான் அந்த இது அறிக்கை. இவ்வளவும் சேர்த்து அந்த ஆள் அதானி வந்து கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாளில் ஒரு சின்ன அமௌண்ட்டு, ஒரு 44,000 கோடி ரூபா அந்த மாதிரி தான் அந்த ஆளுக்கு, 44,000 கோடி ரூபா அளவுக்கு தான் அந்த ஆளுக்கு சொத்து இருந்தது 2014. இப்போ பல லட்சம் கோடி ரூபா சொத்து 2014 இது வரையிலான காலகட்டத்தில். அப்போ இந்த அதானி இத்தனை லட்சம் கோடி ரூபாய் சேர்த்தது இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரிய ஊழல். அந்த ஊழலை உங்கள் கண்ணை மறைச்சிட்டு அவர் ஊழலே பண்ணல, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காருல்ல, உங்கள் மாநிலத்தை ஆள்றாருல்ல, உங்கள் மாநிலத்தில் ஆள்ற கட்சி இல்லை, அவங்க தான் ஊழல் பண்ணுறாங்க. மற்றபடி நான் பூர்ண யோக்கியன், அதானி பூர்ண யோக்கியன்னு சொல்கிற மோடியை அந்த கூட்டணியோட, அந்த நபர்களோட கூட்டணி வைத்து வருகிற இவர் அன்புமணி யோக்கியன், எடப்பாடி யோக்கியன், அப்புறம் திருமாரஞ்சி யோக்கியர், அப்புறம் வந்து இதர இருக்கிற புரட்சி பாரதத்துலேருந்து இவங்க எல்லாருமே யோக்கியர்கள். இவங்க மட்டும் அயோக்கியர்கள்ங்கிற அளவுகோல் இவர்கள் செட் பண்ண விரும்பினா தமிழ்நாட்டில் கொஞ்சமாக யோசிச்சாங்கன்னா இதை வந்து பொருட்படுத்த மாட்டாங்க. நம்ம வந்து மக்கள் வந்து ரொம்ப சிந்திக்க தகுந்தவர்கள், அவங்க திணிச்சு முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எலெக்ஷன் பிறகு தான் முடிவு பண்ணோம். ஆனால் நியாயமாக சிந்திச்சு அதை பொருட்படுத்தக்கூடாது, அவ்வளோதான் என்னுடைய புரிதல். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திக்கும் வரை நன்றி.